அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு பிரம்மன் எழுதிய தலைவிதி இதுதாங்க. யாராலும் மாற்ற முடியாது. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கன்னி ராசியில் கேதுவும், விருச்சக ராசியில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்பம், தொழில், உத்தியோகம், சேமிப்பு, நட்பு, காதல், கல்வி, திருமணம் என அனைத்து விதமான பலன்களிலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய ஆரம்ப இருந்தே சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய 3 கிரகங்களும் சுபபலம் பெற்றுள்ள நிலையில இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க. சுக்கிரன் துலாம் ராசிக்கு அதிபதியானவர். ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் கேது லாபஸ்தானத்திற்கும் மாறுகிறாங்க. அதனால துலாம் ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் முதல் 4 மாதங்கள் கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படுங்க. ஆரோக்கியத்திலும் பின்னடைவு ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க. அதே போல குரு இருப்பதால், அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குரு இருப்பதால அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு மனதில் கவலை அளிக்குங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலுமே உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் தொல்லை தருங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதாவது இவ்வளவு நாட்களாக அந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த கவலை குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடன் பகையுணர்ச்சி மேலிடுங்க. அதே போல இந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுவதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம், கல்வி ஆகிய விஷயங்கள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக பிரச்சனைகள் குறையும். இந்த முன்னேற்றம் இந்த ஆண்டு முடியும் வரை நீடிக்குங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. இந்த மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் எல்லா விஷயத்திலும் அதிக கவனம், எச்சரிக்கை நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்கள் மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும், அதாவது 11ஆம் தேதிக்கு பிறகு இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அதற்கு முன்னர் வரைக்கும் அந்த விஷயங்களை ஒத்தி போடுவது நல்லது. இல்லைன்னா தவறான வரனை நிச்சயித்து விட்டு வாழ்நாள் முழுவதும் அவதியுறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. எல்லா விஷயத்திலும் கவனம் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்திற்கு அதிபதியான சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகுவும் சனியுடன் இணைவதால வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு சற்று கவலை அளிக்குங்க. நியாயமாக உங்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதிய உயர்வு எந்தவித காரணமும் இல்லாமல் மறுக்கப்படுங்க. ஒரு சிலருக்கு மனதிற்கு பிடிக்காத இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. எத்தகைய நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது அவசியங்க. தவறான முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை பாதித்துவிடும். அதனால் எந்த ஒரு செயலை செய்வது
செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. இந்த ஆண்டு முழுவதுமே கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையவில்லைங்க. அதனால புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் அபிவிருத்தி திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதால நிறுவன நிர்வாகத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் அரசியல் மற்றும் இராணுவ சூழ்நிலை பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நவம்பர் மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து நெருக்கடி நிலை தளரும் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதுவரை சற்று பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை சமாளிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு ஆரம்பத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரை ஓரளவு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம வருமானமும் வாய்ப்புகளும் குறைவாகவே இருப்பதால் செலவுகளை குறைத்து கொண்டு சிக்கனமாக இருப்பது அவசியங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்தவரை கட்சியில் ஆதரவு குறையுங்க, எதிர்ப்பு அதிகரிக்குங்க. மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்க துவங்குவாங்க. உங்களுடைய அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதில் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. இல்லைன்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள்ல அகப்பட்டு கொள்ள சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு முழுவதுமே 2025ஆம் ஆண்டு முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை இந்த ஆண்டு முழுவதுமே அனுகூலமாக கிரக நிலைகள் உள்ளதாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு வருடமா இந்த வருடம் அமைஞ்சிருக்குது. அதே போல் புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாகவே இருந்து தக்க தருணத்துல கை கொடுத்து உதவுகிறாருங்க. இருந்தாலும் மே மாதம் 10ஆம் தேதி வரை அஷ்டம ராசியில் நிலை கொண்டிருக்கும் குருவினுடைய நிலையினால குடும்ப கவலைகள் மனதை அரிக்குங்க. மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து பிரச்சனைகள் படிப்படியாக விலகுங்க. மனதில் மீண்டும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுங்க. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.